வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல பொங்கலுக்காக நிறைய செலிப்ரேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் லேடிஸ் தலையில தண்ணி குடத்தோட நடந்து வரணும்ன்ற போட்டி வைக்கிறாங்க. 5 பேர் கலந்துக்கிற அந்த போட்டியில ஸ்ருதி ஃபர்ஸ்டும் மொட்டபாஸோட ஒய்ஃப் செகண்டுமா எலிமினேட் ஆயிடுறாங்க. அடுத்து ரோஹிணி, மீனா, செல்வத்தோட ஒய்ஃப்னு 3 பேர் மட்டும் வந்துட்டு இருக்க. ரோஹிணி வா வா அப்படின்னு ஒரே ஆர்வமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க விஜயா. அடுத்து கொஞ்ச தூரத்திலேயே ரோஹிணியோட குடம் நழுவிட அவங்க அதை புடிச்சு கீழே வச்சிடுறாங்க. இப்ப மீனா மட்டும்தான் நடந்து வர்றாங்க. மீனா வாங்க வாங்கன்னு ஸ்ருதி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா மட்டும்தான் இறுதி போட்டியாளரா இருக்காங்க, அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆங்கர் சொல்லிட்டு இருக்க. வெற்றிகரமா பார்டர் லைனை மீனா வந்து தொட்டுறாங்க. ரொம்ப ஆர்வமா ஆசையா பாத்துட்டு இருக்க முத்து கை தட்டலான்னு கை எடுத்துட்டு அப்படியே நிறுத்திக்கிறாரு. பாத்தீங்களாமா நான் சொன்னேன்ல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமா சிரிச்சுட்டு இந்த பக்கம் விஜயா கிட்ட திரும்பி பாத்தியான்னு கேட்க அவங்க உடம்ப ஒரு குலுக்கு குலுக்கிக்கிறாங்க. மீனா வா 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 சூப்பரா பண்ணன்னு பாட்டி கை கொடுக்கறாங்க. மீனா முத்துவ பார்த்து முறைக்க அவர் வேற பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாரு. இந்த போட்டியில வின் பண்ணது மிஸ்ஸஸ் மீனா அப்படின்னு நீத்து சொல்ல எல்லா கேர்ள்ஸும் போய் பின்னாடி நின்னுக்கிறாங்க. அடுத்த போட்டி ஆண்களுக்கானது. இதுவும் வித்தியாசமான போட்டி தான். பிஸ்கட் சாப்பிடுற போட்டின்னு நீத்து சொல்லிட்டு இருக்க. யார் அதிகமா சாப்பிடுறாங்கன்ற மாதிரி போட்டியா அப்படின்னு முத்து கேட்க, இல்லங்க பிஸ்கட் நாங்க நெத்தில வைப்போம், கை ரெண்டையும் பின்னாடி கட்டிக்கிட்டு உங்க முகத்தை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிஸ்கட்டை இறக்கி சாப்பிடணும் அப்படின்னு ஆங்கர் சொல்ல, ஏண்டா இதெல்லாம் ஒரு போட்டியாடான்னு ரவி கிட்ட முத்து கேக்குறாரு. சும்மாருடா, இது என் பாஸ் நீத்துவோட ஐடியா அப்படிங்கிற ரவி வாங்க போலான்னு கூட்டிட்டு வர்றாரு. கையை ரெண்டையும் யூஸ் பண்ண கூடாது, மத்தவங்களுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது, இந்த போட்டியில பங்கேற்கிறவங்க எல்லாம் இங்க முன்னாடி வாங்க அப்படின்னு ஆங்கர் சொல்ல, விஜயா வீட்டு பாய்ஸ் 3 பேரு செல்வமும் வந்து நிக்கிறாங்க. நீத்துவோட ஸ்டாஃப் ஒருத்தர் பசங்க முகத்துல எல்லாம் பிஸ்கட் வச்சிட்டு இருக்காரு. மொட்டை பாஸ் இதுல கலந்துக்கிறாரு. யாருக்கும் ஹெல்ப் பண்ண கூடாது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட்னு ஆங்கர் சொல்ல எல்லாரும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் என்ன பண்ற? ஏய் அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்காங்க. பார்க் பாஸுக்கு தலை நெத்தி எல்லாம் ஒரே மாதிரி இருக்க. அவருக்கு சட்டுன்னு கண்ணு வரையில பிஸ்கட் இறங்கிடுது. கொஞ்சம் சவாலான போட்டி தான், பாக்குறதுக்கே இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல, பாக்கலாம் இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு ஆங்கர் சொல்லிட்டு இருக்க. நிஜமாவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. நிச்சயமா மனோஜ் தான் ஜெயிக்க போறான் பாருங்கன்னு விஜயா சொல்ல, எப்படி சொல்றீங்க சம்பந்தியமானு சுதா கேக்குறாங்க. இந்த மாதிரி போட்டியில எல்லாம் ஜெயிச்சு நிறைய கப்பு வாங்கி இருக்கிறான் அப்படிங்கிற விஜயா, மனோஜ் நீ தான் ஜெயிக்கணும்னு கத்துறாங்க. செல்வத்தோட பிஸ்கட் கீழே விழுந்துட்டா சார், நீங்க அவுட்டு வெளியே வந்துருங்கிறாங்க. மனோஜ் அப்படிதான் அப்படின்னு விஜயா ஆர்வத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்க. அண்ணாமலையும் பாட்டியும் எல்லாரையும் பாத்துட்டு இருக்காங்க. மனோஜ் கொஞ்சம் வேகமா தலையாட்ட டொப்புன்னு அவரோட பிஸ்கட்டும் கீழே விழுந்துருது. அச்சோ அப்படின்னு விஜயா ஃபீல் பண்ண. அடுத்த போட்டியாளரும் அவுட், நீங்களும் வெளியே வந்துடலாங்கிறாங்க ஆங்கர். இப்ப முத்து, ரவி, மொட்டபாஸ் 3 பேரும் நிக்கிறாங்க உள்ளர. முத்துவோட பிஸ்கட் மீச வரையில வந்துடுது. ரவிக்கு இன்னும் கன்னத்திலேயே நிக்க. வாய் பக்கத்துல வந்த பிஸ்கட் லொட்டுன்னு கீழே விழுந்துருது மொட்டபாஸுக்கு. அடுத்த போட்டியாளரும் வெளியே வர்றாருன்னு ஆங்கர் சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா படு எரிச்சலா முகத்தை திருப்பிக்க. சுதா நம்ம மாப்பிள்ள உள்ள இருக்காருன்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. கன்னத்துல இருந்த பிஸ்கட் அப்படியே சரிஞ்சு ரவிக்கு கீழே விழுந்துட. அடுத்த போட்டியாளரும் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அச்சோ அப்படின்னு ஃபீல் பண்றாங்க சுதா. ரவியும் வெளியே வந்துட்டான் அப்படின்னு பார்வதி சொல்ல, இப்ப கடைசியா ஒரே ஒரு போட்டியாளர் மட்டும்தான் நின்னுட்டு இருக்காரு. அவர் ஜெயிப்பாரா பாக்கலாம், கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஆங்கர் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பிஸ்கட்டை வாய் கொண்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு முத்து. ரொம்பவே ஆர்வமா கையை தட்ட போற மீனா டப்புன்னு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்னுறாங்க. பார்வதி, அண்ணாமலை, பாட்டி 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு மீனாவை பார்க்க அப்படியே அவங்க கையை நைஸா கீழே இறக்கிக்கிறாங்க மீனா. மனோஜ் தவிர மீது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. அடான்னு அண்ணாமலை சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. விஜயா இப்ப ஜெயிச்சதும் உன் பிள்ளைதான், ஆனா ஏன் மூஞ்சி சுருங்குது அப்படின்னு பாட்டி கேட்க பேசாம முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் அவங்களுக்கான போட்டியில ஜெயிச்சிட்டாங்க அதான் அப்படின்னு அண்ணாமலை விளக்கம் கொடுக்கறாரு. இந்த போட்டியில ஜெயிச்சது மிஸ்டர் முத்து அப்படின்னு ஆங்கர் சொல்ல மறுபடியும் எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அடுத்து நடக்க போற போட்டியில கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கலந்துக்க போறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான போட்டி தான். கணவனோட ஒரு காலையும் மனைவியோட ஒரு காலையும் சேர்த்து கட்டிடுவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓடி வரணும். எந்த ஜோடி முதல்ல ஓடி வர்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு ஆங்கர் சொல்ல, சூப்பர்னு விஜயா, பார்வதி, சுதா 3 பேரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. டேய் என்னடா இது, அவங்களோட சேர்ந்து ஓடணுமா, தனியா ஓடினாலே கஷ்டம், ஜெயிச்சா மாதிரிதான்னு சலிச்சுக்கிட்டே முத்து அந்த பக்கமா போயிடுறாரு. போட்டி ஆரம்பிச்சிடலாம், போட்டியாளர்கள்லாம் வாங்க அப்படின்னு ஆங்கர் சொல்ல 5 பேரும் வந்து நிக்கிறாங்க. ஏங்க மனோஜ், ரோஹிணி தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு விஜயா நம்பிக்கையா சொல்ல நமக்கு கூட அந்த நம்பிக்கை வருது. ஏன்னா முத்து எப்பவுமே மனோஜ் ஓடுகாலின்னுவாரு. ரோஹிணி சரியான மேட்ச் அவருக்கு, சோ அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு துணி கொடுப்பாங்க, அதை வச்சு உங்க கால்களை கட்டிக்கலாம் அப்படின்னு ஆங்கர் சொல்ல எல்லாரும் உங்க கையில இருக்க துணியில 2 பேரையும் சேர்த்து கட்ட ஆரம்பிப்பாங்க. மனோஜ் இங்கேயும் அங்கேயும் பாத்துட்டு இருக்க. டேய் மனோஜ் கட்டுடா,
என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாரு, என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல, அவன் பண்ணுவான், நீ பதறாத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இந்த பக்கமா அந்த பக்கமா பாத்துட்டு ரோஹிணியோட கால்ல கட்ட ஆரம்பிக்கிறாரு மனோஜ். சார் என்ன பாத்துட்டு இருக்கீங்க, கட்டுங்கன்னு ஆங்கர் சொல்ல, கட்டிட்டு நிமிர்ந்துடுறாரு முத்து. போட்டி ஆரம்பிக்க நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் கட்டிட்டீங்களா, போட்டி ஆரம்பிச்சிடலாமா, ரெடியா இருக்கீங்களான்னு கேட்க மனோஜ் இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்காரு. போட்டி ஆரம்பிச்சிடலாம், ரெடி ஸ்டார்ட்னு சொல்ல அவரும் எந்திரிச்சிடுறாரு. விசில ஊத 5 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி நீ வேணா பாரு அப்படின்னு விஜயா ஆரம்பிக்க, மனோஜ் ரோஹிணியும் தான் ஜெயிப்பாங்க அதானே, அததானே சொல்ல போற, வேற என்ன சொல்ல போறேன்னு பார்வதி நக்கலா கேட்டுறாங்க. விஜயா மூஞ்சி சுருங்கி போக டக்குன்னு திரும்பிக்கிறாங்க. இதுல ஸ்ருதியும் மாப்பிளையும் கண்டிப்பா ஜெயிப்பாங்க பாருங்க அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. பாத்துக்கலான்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா. இந்த போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு, எல்லாரும் நல்லா நடந்துட்டு இருக்காங்க, இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் அப்படின்னு ஆங்கர் சொல்ல, ஏற்கனவே இருக்க சண்டைய 3 ஜோடியும் காட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் மெதுவா போங்க, காலை வேகமா இழுக்கிறீங்கன்னு மீனா கம்ப்ளைண்ட் பண்ண, இது என்ன ஸ்லோ ரேஸா, வேகமா போனாதான் ஜெயிக்க முடியும்னு முத்து சொல்றாரு. 2 பேரும் சமமா போகணும், நீங்க வேணும்னே சீக்கிரமா போறீங்கன்னு மீனா ஒரு பக்கம் முறைக்க, நான் சரியாதான் போறேன் நீ ஒழுங்கா வா அப்படிங்கிற முத்து வேணும்னே வேக வேகமா நடக்கிறாரு. இன்னும் என் மேல இருக்க கோவம் போகலையா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ என்கிட்ட சாரி கேளு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவரோட கைய புடிச்சுக்கிட்டு நான் தான் தப்பே பண்ணலையே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ யாருக்கோ வாடகை கட்டுவேன், நான் அதை பார்த்துட்டு வேடிக்கையா இருக்கணுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, இங்க பாரு நான் ஹெல்ப் பண்ணது உனக்கு தப்பா இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன தப்பு, நாமளே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு 2 பேரும் நின்னு சண்டை போட்டுட்டு இருக்க, டேய் மனோஜ் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல 2 பேரும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி தான் கால் எடுத்து வைக்கிறாங்க. ரவி எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லன்ற மாதிரி வந்துகிட்டு இருக்க, என்னடா இவ கூட விளையாட வந்திருக்கோமே நினைக்கிறியா, ஆமா மாதிரி வர, வேகமா வான்றாங்க ஸ்ருதி. வேகமா எல்லாம் வராதுன்னு ரவி சொல்ல, ஆமாமா என் கூட வரல அப்படிதான் இருக்குங்கிறாங்க ஸ்ருதி, நீ எப்பவுமே கரெக்ட் அப்படின்னு ரவியா ஒரு பங்குக்கு சண்டை பிடிச்சிட்டு இருக்காரு. மனோஜ் ரோஹிணி சீக்கிரம் வாங்க வாங்கன்னு விஜயா பதறிட்டு இருக்க, ஸ்ருதி மாப்பிள வாங்க வாங்கன்னு சுதா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. ஆனா நல்ல வேலையா இந்த ஃபேமிலியை தாண்டி ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க, அது யாருன்னா செல்வமும் அவரோட ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க. பாத்தியா ஒத்துமையா இல்லாதனால நம்ம வீட்டு பசங்க தோத்துட்டாங்க, சண்டை போட்டுட்டு இருந்தா வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்ல, நான் வேணா போய் கண்டிக்கிட்டுமான அண்ணாமலை கேக்குறாரு. இரு இரு அடுத்தடுத்து போட்டி நடக்குது இல்ல, என்ன நடக்குதுன்னு பாக்கலாங்கிறாங்க பாட்டி இன்ட்ரெஸ்டிங்கா. கால்ல இருக்க ஸ்கார்ஃப கழட்டிட்டு 3 பேரும் கடுப்பு கடுப்பா போயிட்டு இருக்காங்க. அடுத்த போட்டி என்னன்னா கிராமத்துல உரியடிக்கிற போட்டியே பாத்திருப்பீங்க, அதே மாதிரிதான் ஒரு சின்ன சேஞ்ச். ஆனா இங்க இருக்க ஸ்டூல்ல இருக்கும், ஹஸ்பண்ட் எல்லாம் கண்ணை கட்டிக்கணும், அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, அவங்க வாய்ஸ கேட்டு வந்து பானையை உடைக்கணும், இதுதான் போட்டி அப்படின்னு ஆங்கர் சொல்ல, விஜயா வீட்டு பேர் 3 பயங்கர கடுப்புல நின்று இருப்பாங்க. பசங்க எல்லாம் கண்ணை கட்டிக்க அவங்க ஒய்ஃப் எல்லாம் அவங்கள சுத்தி விடுறாங்க, மொத்த கோவத்தையும் இதுல கரெக்டா காட்டுறாங்க. விஜயா வீட்டு பாய்ஸ் 3 பேரும் நடக்க, இவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி 3 கேர்ள்ஸ் பின்னாடி ஜாலியா போயிட்டு இருக்காங்க. மீனா எந்த பக்கம் போகணும்னு சொல்லுன்னு முத்து கேட்க, எந்த பக்கம் போக கூடாதுன்னு வேணா சொல்றேங்கிறாங்க மீனா. சரி சொல்லுன்னு முத்து சொல்ல, ஒயின் ஷாப் பக்கம் எல்லாம் போகவே கூடாது அப்படின்னு மீனா சொல்ல, என்ன கேட்டா என்ன சொல்லிட்டு இருக்க, பானை எங்க இருக்குன்னு சொல்லுங்கிறாரு முத்து. இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கன்னு மீனா சொல்ல, அத பேசுற நேரமா இது, வழிய சொல்லு மீனா, நல்லா தானே போறேன் அப்படின்னு முத்து கேட்க, அதை தான் நானும் சொல்றேன், நேர் வழியில போகணும், இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கன்னு மீனா அதுலயே குறியா நிக்கிறாங்க. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுனது தப்புன்னு நீயும் ஒத்துக்கோங்கிறாரு முத்து. ஓ அப்ப நீங்களே போய் பார்த்து அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரும்பிக்க, என்ன சரக்கான்னு முத்து கேட்க, சரக்குன்னு அவங்க பக்கம் திரும்புறாங்க மீனா. இப்பவும் மாற மாட்டீங்கல்ல, நீங்களே போய் உடைங்க அப்படின்னு மீனா சொல்ல, விளையாடாத மீனா, எங்க இருக்குன்னு சொல்லு, ஜெயிக்கணுமா வேணாமான்னு முத்து கேக்குறாரு. இதுல நீங்க ஒண்ணு ஜெயிக்க வேண்டாம், குடிக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு மீனா சொல்ல, உன் பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, நானே போய் அடிச்சுக்கிறேன் போ அப்படிங்கிற முத்து அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. பார்க் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் செல்வத்தோட ஒய்ஃபும் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹிணி எந்த பக்கம் போகணும்னு சொல்லணும் மனோஜ் கேட்க, நான் இதுக்கு சொல்லணும் அப்படின்னு ரோஹிணி கேட்க, அதுதானே கேம் ரூலு அப்படின்னு மனோஜ் சொல்றாரு, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரோஹிணி இருட்டா இருக்கு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு மனோஜ் சொல்ல, வேணும்னா லைட் போட சொல்லவான்னு நக்கலா கேக்குறாங்க ரோஹிணி. இது வரைக்கும் நம்ம எதுவுமே ஜெயிக்கல சொல்லு ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்ப நீ ஃபர்ஸ்ட் சாரி சொல்லுங்கிறாங்க ரோஹிணி. நீ தப்பு பண்ணிட்டு என்னையும் சாரி சொல்ற, நீ ஒண்ணு எனக்கு வழி சொல்ல வேணாம், நானே என் பிரெயினை யூஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு போக, போ அப்படிங்கிறாங்க ரோஹிணி. இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க ஆன் லுக்கர்ஸ் தான் டென்ஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க. கடுப்பாகிற முத்து கண்ணுல இருக்க துணி எடுத்து வீசிட்டு கடகடன்னு அந்த ஏரியா விட்டு வெளியே வந்துற மீனாவும் பின்னாடியே வர்றாங்க. சரி பானையை உடைக்கிறேன், பானை இங்கேதான் இருக்கா, என்ன யாருன்னு நினைச்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்ப, என்ன இவன் இந்த பக்கம் திரும்புறான்னு விஜயா பாத்துட்டு இருக்காங்க. திரும்புற மனோஜ் ரோஹிணியோட மண்டையில மட்டார்னு ஒண்ணு சாத்திடுறாரு. ஸ்ருதி உடனே பக்கத்துல ஓடி வந்து ஐயோ அப்படிங்கிறாங்க.
என்னாச்சு அப்படின்னு மனோஜ் கேட்க, ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்க, அவரு கண்ணுல இருக்க துணி எடுத்துடுறாரு. விஜயா, பார்வதி, சுதா எல்லாம் பதறிட்டு இருக்காங்க. அச்சச்சோன்னு மனோஜ் சொல்ல, ரொம்ப வலிக்குதா ரோஹிணின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஸ்ருதி. பாத்தியா இவங்க விளையாடுற லட்சணத்தங்கிற மாதிரி ஜாட காட்டுறாரு அண்ணாமலை. விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க. சாரி ரோஹிணின்னு மனோஜ் சொல்ல, மூஞ்ச பாரு ச்சே அப்படின்னுட்டு ரோஹிணி போக மனோஜும் வெளியே போயிடுறாரு. எங்க இருக்கேன்னு கேட்க, இங்கதான் இருக்கேன்னு கடுப்பா சொல்றாங்க ஸ்ருதி. நீயும் அவங்கள மாதிரி பண்ணிட்டு இருக்காத, எனக்கு கரெக்டா வழிய சொல்லுங்கிறாரு ரவி. சொல்றேன் போ, நேரா போ. அப்படிதான் லெஃப்ட்ங்கிறாங்க ஸ்ருதி. ஏய் லெஃப்ட்ல தான் அப்படியே போ. அப்படியே லெஃப்ட்ல போ அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. ஐயோன்னு பதறிட்டு இருக்காங்க சுதா, பார்வதி, விஜயாலாம். நீத்தும் ஆங்கரும் ஆராய்ச்சியா பாத்துட்டு இருக்க. ரவி கிட்ட கிரவுண்ட் அவுட்டே வெளியே வந்திருக்கிறாரு. ஸ்ருதி, நீங்க என்ன தப்பா சொல்றீங்க அப்படின்னு நீத்தும் மைக்ல கேட்க, என்னது அப்படின்னு ஸ்டன் ஆகி நிக்கிறாரு ரவி. எனக்கு தெரியுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியாம நீத்தும் நிக்கிறாங்க. ஏய் கரெக்டா தானே சொல்றேன்னு ரவி கேட்க, ஆமா கரெக்ட் தான், போ நீ நேரா போ, லெஃப்ட், அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் போ. நீ ஏன் பயப்படுற அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்க. இவ ஏன் இப்படி பண்றா அப்படின்னு குழம்பி போய் பார்த்துட்டு இருக்காங்க விஜயா, பார்வதி, சுதா 3 பேரும். அண்ணாமலையும் பாட்டியும் டென்ஷனா அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி போ, கொஞ்சம் லெஃப்ட்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. ஏங்க ரைட்ல இருக்கு, நீங்க லெஃப்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நீத்து கேக்குறாங்க. ரைட்டா அப்படின்னு ரவி திரும்பி கேட்க, நான் என்னமோ சொல்றேன், நீங்க அமைதியா இருங்களேங்கிறாங்க ஸ்ருதி. ரவி, நீ லெஃப்ட்ல போய்கிட்டே இரு, போ இன்னும் கொஞ்சம் போ, முன்னாடி போ, கொஞ்சம் லெஃப்ட் போடா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. ஸ்கிரீன் ஓரமாவே போயிட்டு இருக்காரு ரவி. ஏங்க ஸ்ருதி பாவங்க, நான் சொல்றேன் அப்படின்னு நீத்து சொல்ல, ஒய்ஃப் தானேங்க கைட் பண்ணணும், நான் பாத்துக்கிறேன், நீங்க சைலண்டா இருங்கன்னு மிரட்டுறாங்க ஸ்ருதி. ஏய் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி, அங்கதான், அடி அப்படியே அடின்னு ஸ்ருதி சொல்ல, ரவி பார்டருக்காக வச்சிருக்க ஸ்கிரீன் அடிக்க விழுந்து சிரிக்கிறாங்க ஸ்ருதி. கடுப்பாகிற ரவி கண்ணுல இருக்க துணியை எடுத்துட்டு பாக்க, பாரு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. பயங்கர டென்ஷனா ரவி ஸ்ருதி கிட்ட வர, எனக்கு என்னன்ற மாதிரி ஸ்ருதி அங்க இருந்து போய்கிட்டே இருக்காங்க. நேரா வாங்க, நம்ம கிட்டதான் பானை இருக்கு, இந்த பக்கமான பார்க் ஃப்ரெண்ட் கேட்க, ஆமா கிட்ட வந்துட்டீங்க, வாங்க அப்படிதான் சீக்கிரம் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கைட் பண்ணிட்டு இருக்க. அப்படிதான் வாங்கன்னு ஆங்கரும் என்கரேஜ் பண்றாங்க. கீழே தான் இருக்கு, அடிங்கன்னு மொட்டை பாஸோட ஒய்ஃப் சொல்ல, அவரு பட்டுன்னு அடிச்சிடுறாரு, பானை உடஞ்சிடுது. எல்லாரும் கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. முத்து தனியா ஜெயிச்சான், மீனா தனியா ஜெயிச்சா, புருஷன் பொண்டாட்டியா கலந்துகிட்டது எல்லாத்துலயும் தோத்துட்டாங்களே அப்படின்னு அண்ணாமலை அவங்க அம்மா கிட்ட கேட்க, அடுத்த போட்டியில என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அடுத்து நடக்க போறது ஒரு டிஃப்ரெண்டான ரொமான்டிக்கான போட்டி அப்படின்னு ஆங்கர் சொல்ல, இன்னும் எவ்வளவு தாண்டா பண்ணுவாங்கன்னு சலிச்சுக்கிறாரு முத்து. ஏய் இதாண்டா லாஸ்ட்னு ரவி சொல்றாரு. இதுவும் கப்பிள்ஸ்கான போட்டி தான். ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரும் அவங்க ஒய்ஃப தூக்கிக்கிட்டு நிக்கணும், அதுவும் ஒரு கால்ல. 5 minutes டைம். லாஸ்ட் வரையில யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னிங் கப்பிள்ஸ். ரெடியான ஆங்கர் கேட்க, மூஞ்ச தூக்கிக்கிட்டே நிக்கிறாங்க 3 கேர்ள்ஸும். பசங்க 3 பேர் வேகமா போறாங்க உள்ளர. விஜயா, பார்வதி, சுதா 3 பேரும் இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்க. பாக்கலாம் இதுல என்ன பண்றாங்கன்ற மாதிரி அண்ணாமலை அம்மா கிட்ட பாக்குறாரு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு எல்லாரும் அவங்க ஒய்ஃப தூக்கிட்டு நிக்கிறாங்க. எனக்கு என்னமோ இதுலயும் சண்டை தான் போட போறாங்கன்னு தோணுதுன்னு அண்ணாமலை சொல்ல, இல்லடா இதுல ஜெயிப்பாங்கன்னு பாட்டி சொல்றாங்க. எப்படிமான அண்ணாமலை கேட்க, 2 போட்டியில தோத்துட்டாங்கல்ல, இனிமே நாம ஒத்துமையா இல்லன்னா தோத்துருவோன்னு தன்னால பயம் வரும், அதனால சேர்ந்து விளையாடுவாங்க பாரு அப்படின்னு பாட்டி சொல்ல, பாப்போங்கிறாரு அண்ணாமலையும். மீனா இனிமே நீ அடிக்கடி கொஞ்சம் வாக்கிங் போ அப்படின்னு முத்து தடுமாறிட்டே சொல்ல, ஏன்னு மீனா கேக்குறாங்க. அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் தூக்க வேண்டி இருந்தான்னு முத்து சொல்ல, அப்ப நான் குண்டா இருக்கேன் நானு மீனா கேட்க, அது என்னாலையும் எப்படி உன்னை தூக்க முடியும்ன்றத பொறுத்து இருக்குன்னு முத்து சொல்றாரு. உங்களுக்கு குடிச்சு உடம்புல சத்து போயிடுச்சு, குடிய விடமாட்டேன்னு மட்டும் ஒத்த கால்ல நிக்கிறீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, நீ தான் உன் பிடிவாதத்தை விடமாட்டேன்னு நிக்கிறேங்கிறாரு முத்து. இதுல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களான்னு மீனா கேட்க, உருன்னு இருக்க உன்னோட முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோன்னு முத்து சொல்ல, நான் ஏன் சிரிக்கணுங்கிறாங்க மீனா. புருஷனோட வலிக்கு பொண்டாட்டியோட சிரிப்பு தான் மருந்தா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா சிரிக்கிறாங்க. கொஞ்சம் தடுமாறத நிறுத்துற முறுத்து, அடடடா உடம்பு இப்பவே ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சே, இப்படியே சிரிச்சுட்டே இரு போதுங்கிறாரு. மனோஜ் பயங்கரமா தள்ளாடிட்டு இருக்க. மனோஜ் அவங்க எப்படி ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க பாத்தியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, அப்படிங்கிறாரு மனோஜ். நீ ரொம்ப கோவமா பேசுற அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மூட் அவுட் பண்ணிட்டு ரொமான்டிக்கா பேச சொன்னா எப்படிங்கிறாரு மனோஜ். நீ கோவமா இருந்தா கூட ஹேண்ட்ஸமா தான் இருக்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஒரு கால்ல உன்னை தூக்கிட்டு நிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, உன்னால முடியும், பொண்டாட்டிய லைஃப் ஃபுல்லா சுமக்கிறதா நினைச்சா இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஓ நீயும் கோவத்துல அழகாதான் இருக்க, கோவம் இல்லன்னா நீ இன்னும் அழகா இருப்பன்னு மனோஜ் சொல்ல, சிரிச்சிடுறாங்க ரோஹிணி. தேங்க்ஸ்னு ரோஹிணி சொல்ல, இனிமே யாருக்கு வாடகை கொடுக்காத அப்படின்னு மனோஜ் சொல்ல, வீடுன்னு இருந்தா வாடகை கொடுக்கதான் செய்யணும், நான் வாடகையே கொடுக்காம ரொம்ப நாளா ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீயா எங்கன்னு கேக்குறாரு மனோஜ். ஓ மனசுலதான்னு ரோஹிணி சொல்ல, அப்படின்னு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ தாங்க முடியலன்னு முத்து சொல்ல, ஏங்க தாங்க முடியலன்னா விட்டுருங்க, உங்களுக்கு கஷ்டம் வேணாங்கிறாங்க மீனா. நான் உன்ன சொல்லல, பக்கத்துல ஒரு அருவன்னு முத்து சொல்ல, ஏய் ரசனை கெட்டவனே அப்படின்னு மனோஜ் சொல்றாரு.
சொல்றாரு முத்துவை பார்த்து, ரவி நான் வேணா இறங்கிக்கவா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நாம என்ன ட்ரெயின்லயா போயிட்டு இருக்கோம், ஸ்டேஷன் வந்தவொடனே இறங்குறதுக்குன்னு ரவி கேக்குறாரு. 5 மினிட்ஸ் நிக்கணும்னு ரவி சொல்ல, ரவி உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, பேக் பெயின் வந்துற போது, நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, என்ன இறக்கி விட்டுருன்னு ஸ்ருதி சொல்றாங்க. அப்படிலாம் இறக்கி விட முடியாது அப்படின்னு ரவி சொல்ல, கை வலிக்கும், நாளைக்கு எப்படி குக் பண்ணுவ, ரெஸ்டாரண்ட்ல வேலை நடக்கலன்னா அப்புறம் இந்த நீத்து உன்னை திட்ட போறா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏய் கேட்டுற போகுதுங்கிறாரு ரவி. அப்பவும் உனக்கு அவ மேலதான் பயம் இல்ல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப் மேலதான் பயம், எனக்கு உன் மேல நிறையவே இருக்கு அப்படின்னு ரவி சொல்ல, இருந்தா சரின்னு ஸ்ருதி சொல்றாங்க. இத பார்த்து நீத்து சிரிச்சிட்டு இருக்காங்க. உனக்கு உடம்பு வலிக்க போகுதுடா, நான் இறங்கிக்கிறேன் விடு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நாள் முழுக்க நிக்க சொன்னாலும் நான் உன்னை தூக்கிட்டு நிப்பேன் அப்படின்னு ரவி சொல்ல, அவ்வளவு லவ்வா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க சிரிச்சுக்கிட்டு. ஏன் தெரியாதா அப்படின்னு ரவி சிரிக்க, அவங்களோட தலையில செல்லமா இடிச்சிட்டு ஸ்ருதியும் சிரிக்கிறாங்க. மொட்டை பாசும் செல்வமும் தோத்துட 3 கப்பலும் ஒய்ஃப தாங்கி பிடிச்ச மாதிரியே நிக்கிறாங்க கடைசி வரைக்கும். அவங்க பார்டர் லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க அப்படியே நிக்க 3 ஜோடியும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஆங்கர் சொன்னதுக்கு அப்புறம் ஹேன்னு சத்தம் போட்டுட்டே ஒய்ஃபை இறக்கி விடுறாங்க 3 பசங்களும். முத்து மீனாவோட கைய பிடிச்சிட்டு வர, ரோஹிணியோட தோல்ல கைய போட்டுட்டு வர்றாரு மனோஜ். ஸ்ருதியும் ரவியும் ஒருத்தரோட கைக்குள்ள ஒருத்தர் கைய விட்டுட்டு வந்துட்டு இருக்க, எல்லாரும் எந்திரிச்சு வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டாங்கன்னு அண்ணாமலை சொல்ல, புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் இவ்வளவுதான்டா அப்படின்னு பாட்டி சொல்ல, இப்ப புரியுதா உங்களுக்கெல்லாம், புருஷன் பொண்டாட்டியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா இந்த விளையாட்டுல மட்டும் இல்ல வாழ்க்கையிலையும் ஜெயிக்கலாம், தெரிஞ்சதா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. கரெக்டா சொன்னப்பா, எல்லாரும் அப்பா சொன்ன மெசேஜ மட்டும் கேட்டுக்கங்க, ஆனா இந்த காலத்துல கருத்தெல்லாம் சொன்னா யாருக்கும் பிடிக்கிறது இல்லப்பா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் இது கருத்து இல்லடா யதார்த்தம்னு அண்ணாமலை சொல்ல, சூப்பருங்கிறாரு முத்து. இந்த போட்டியில ஜெயிச்ச எல்லா ஜோடிக்கும் இப்ப கிஃப்ட் கொடுக்க போறோம்னு ஆங்கர் சொல்ல, எல்லாரும் ஹே ஹேன்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்தாங்க கேமராவை பாருங்கன்னு ஸ்ருதி கிட்ட ஃபர்ஸ்ட் கவரை கொடுக்கறாங்க நீத்து, அடுத்து ரோஹிணி கிட்ட, அடுத்து மீனாவுக்கு கொடுக்க முத்துவும் ஒரு கை வச்சுக்கிறாரு அதுல, அடுத்து செல்வம் ஜோடிக்கு, அடுத்து நம்ம பார்க் ஃப்ரெண்டுக்கு கவர் கொடுத்து முடிக்கிறாங்க. வின் பண்ண எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், இன்னைக்கு செலிப்ரேஷன் ரொம்ப நல்லா போச்சு, வி ஆர் வெரி ஹாப்பி, இப்ப பார்ட்டி மூட் ஆன் அப்படின்னு ஆங்கர் சொல்ல, எல்லாருமே ஹே அப்படின்னு கைய தூக்கி கத்திட்டு ஓடுறாங்க. விஜயா வீட்டுல எல்லாரும் அசம்பிள் ஆயிட 3 பேர் ஜோடியும் ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க பாட்டி. ஆனா போன தடவை நம்ம ஊருக்கு வந்தப்போ எல்லாரும் ஆரம்பத்துல இருந்தே ஜெயிச்சிட்டு இருந்தீங்க, ஆனா இங்க கொஞ்சம் நேரமாகிதான் ஜெயிச்சீங்க, அதுக்கான காரணம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பாட்டி சொல்ல, 3 ஜோடியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நான் வரும்போது பார்த்தேன் புருஷன் பொண்டாட்டி எல்லாரும் பேசிக்காம தனித்தனியா நின்னீங்க, இப்ப எல்லாம் சரியா பக்கத்துல இருக்கீங்க, எப்பவும் புருஷன் பொண்டாட்டி விட்டு கொடுத்து வாழணும்பா, சண்டை போட்டு என்னத்த சாதிக்க போறீங்கன்னு பாட்டி கேட்க, பாட்டி சண்டை யாராலன்னு முத்து ஆரம்பிக்க, டேய் சண்டை யாரு ஆரம்பிச்சிருக்காங்கிறது முக்கியம் இல்ல, அதை யாரு முடிச்சு வைக்கிறாங்கிறது தான் முக்கியம், இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல்ல அது போதும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. சார் அப்படின்னு தொட்டில தூக்கிட்டு 2 பேர் வர்றாங்க. யாருங்க அப்படின்னு முத்து கேட்க, சார் குழந்தைக்கு தொட்டில எடுத்துட்டு வந்திருக்கேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில கொண்டு வந்து உள்ளர வைக்கிறாங்க. அண்ணா இங்க குழந்தைங்க எல்லாம் யாரும் இல்லன்னு இங்க அட்ரஸ் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டீங்க போல இருக்குன்னு முத்து சொல்றாரு. முத்து நான் தான் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, எவ்வளவுங்க சார்னு முத்து கேக்குறாரு. 1000 ரூபாங்க சார்னு அவங்க சொல்ல, பணத்தை கொடுக்குற முத்து சரி கொண்டு வந்து உள்ளர வைங்கன்ட்டு வர்றாரு. தூக்குப்பா தூக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரும் தொட்டில தூக்கிட்டு வந்து ஹால்ல ஷோகேஸ் பக்கத்துல எம்டியா இருக்க ஒரு மூலையில கொண்டு வந்து வச்சிடுறாங்க. பாட்டி ஊர்ல நம்ம வீட்டுல இருந்த தொட்டில் தானே இது, நாங்கெல்லாம் பிறந்தப்ப இதுலதான் முதல்ல படுக்க வச்சேன்னு சொல்லுவீங்களே அப்படின்னு முத்து கேட்க, பாட்டி ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க. ஆமாண்டா அந்த தொட்டில் தான் இது, ஏமா எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அது இங்க இருக்கிறது தாண்டா சரி அப்படிங்கிற பாட்டி. விஜயா அதுக்கு சந்தனம் குங்குமம் வையுங்கிறாங்க. என்னத்த திடீர்னு விஜயா கேட்க, சொல்றேன் நீ முதல்ல நான் சொன்னதை செய்யுங்கிறாங்க பாட்டி. வரேன்னு சொல்லிட்டு விஜயா எழுந்து போக ஸ்ருதி வேகமா பக்கத்துல வர்றாங்க. டில் ஃப்ரேம் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு அதை ஒரு ஆட்ட ஆட்டிக்கிட்டு, பாட்டி இது டீ கூட்டு மாதிரி இருக்குன்னு ஸ்ருதி கேட்க, சரியா சொல்லிட்டேங்கிறாங்க பாட்டி. அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவா பாட்டின்னு பக்கத்துல இருக்க ரவியும் சொல்றாரு. இந்த தொட்டில முத்து மட்டும் தான் நிறைய தடவை பார்த்திருக்கான். விஜயாவுக்கு பிறந்த 3 பசங்களுமே பிறந்த புதுசுல இதுல தான் தூங்க வச்சிருந்தோம், அடுத்த தலைமுறைக்கு இது போகணும்னு தான் இங்க கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டி இப்பதான் குழந்தைங்க யாருமே இல்லையே அப்புறம் எதுக்கு இதுன்னு மீனா கேக்குறாங்க. இப்ப இல்லன்னா என்ன, அடுத்த 3 பொண்ணுங்களுக்கும் குழந்தை பிறக்கதானே போகுது, இதுல யாரு முதல்ல குழந்தைய போட போறான்னு நான் பார்க்க போறேன், தினமும் இந்த தொட்டில பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு குழந்தை பெத்துக்கணுங்கிற ஆசை வரும், அடுத்த பொங்கலுக்கு நான் இங்க வரும்போது இதுல குழந்தை இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டி என்ன பஸ் டிக்கெட் புக் பண்ற மாதிரி அடுத்த பொங்கலுக்கு குழந்தைய புக் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, டேய் நான் இன்னும் எதுவரையில இருப்பேன்னு தெரியலடான்னு பாட்டி ஆரம்பிக்க, பாட்டி அதெல்லாம் நீ 1000 வருஷம் இருப்ப பாட்டி அப்படின்னு முத்து சொல்ல, நீ வேறடா, எனக்கு கடவுள் எவ்வளவு காலம் கொடுத்திருக்காரோ அது வரைக்கும் வாழ்ந்தா போதும், நிறைவான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன், இப்ப எனக்கு ஒரே ஆசை என் 3 பேரன்களோட குழந்தைங்களையும் நான் பார்க்கணும், என் கொள்ளு பேர குழந்தைங்களை என் கையில எடுத்து கொஞ்சனா போதும்,
அந்த பாக்கியத்தை உங்க 3 பேர்ல யாரு தரப்போறான்னு தெரியல அப்படின்னு பாட்டி சொல்ல 3 கேர்ள்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே ஒரு பார்வை பாத்துக்கிறாங்க. பாட்டி எனக்கு ஓகே தான், இவன் வேண்டான்னு சொல்றாங்கறாங்க ஸ்ருதி. எல்லாரும் திகைச்சு போய் பார்க்க வேண்டான்னு சொல்றானா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா பாட்டி, இப்பெல்லாம் சரகசி மூலமா வேற பொண்ணை வச்சு குழந்தை பெத்துக்கிறாங்க, அப்படி பண்ணிக்கலாம்னு சொன்னா இவன் வேணாங்கிறான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஏய் ஸ்ருதி அப்படின்னு ரவி மிரட்டிட்டு இருக்காரு. ஸ்ருதி எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் பாத்துட்டு இருக்காங்க. சரகசி அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா என்னன்னு பாட்டி கேக்குறாங்க. பாட்டி வாடகை தொகை மூலமா குழந்தை பெத்துக்கிறேன்னு ஸ்ருதி சொல்றாங்க அப்படின்னு ரோஹிணி மெதுவா சொல்ல எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னமா சொல்ற நீ? அண்ணாமலை கேட்க, ஆமா அங்கிள், நான் அந்த ஐடியால தான் இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அண்ணாமலை நீ இரு அப்படிங்கிற பாட்டி, நீ சொல்லுமா ஏன் அப்படி பண்ண போறேன்னு சொல்ற அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா பாட்டி, எனக்கு டெலிவரி பெயினை நினைச்சு பயமா இருக்கு. நான் டப்பிங் பண்ணும்போது ஒரு சீன் பார்த்தேன். இல்ல ஒரு பொண்ணு டெலிவரி ஆகுறப்ப அப்படி அழும். அவன் நடிக்கிறத பாக்குறப்பே அவ்வளோ பெயினா இருந்தது. அப்ப நிஜத்துல எவ்வளவு பெயின் இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. டேய் ரவி, என்னடா இதெல்லாம் அப்படின்னு விஜயா கேட்க, அம்மா இவ அப்படிதாம்மா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு ரவி சொல்ல, அப்ப நீ வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்க போறியாமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமா அங்கிள்னு போல்டா சொல்றாங்க ஸ்ருதி. உங்க வீட்டுல சொல்லிட்டியான்னு அண்ணாமலை கேட்க, ரவி இன்னும் ஓகே சொல்லல அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதி இதுக்கு அவன் மட்டும் சரின்னு சொன்னா போதுமா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ஆமா ஆண்டி, வேற யார் சொல்லணும்? எங்க 2 பேர் குழந்தைய நாங்க பெத்துக்கிறதுக்கு வேற யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சாட்டையால அடிபட்ட மாதிரி பாக்குறாங்க விஜயா. எல்லாருமே அப்படியே ட்ரம் ஸ்ட்ரக்கா இருக்க. ஸ்ருதி நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமாங்கறாங்க பாட்டி. பாட்டி இப்ப இதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு பாட்டி. இவங்க குழந்தைய இன்னொரு பொண்ணு சுமந்து பெத்து கொடுக்கும், அதுக்கான பணத்தை இவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா இதெல்லாம்? ஒரு குழந்தைய சுமந்து பெத்து எடுக்கிறதுலதான் ஒரு பொண்ணு முழுசா தாயாகிறா அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டி அதெல்லாம் பழைய காலம், இப்பெல்லாம் ஃபாரின்ல கூட இப்படிதான் அதிகமா பண்றாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி அவரை முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. பாட்டி ஒரு குழந்தைய சுமந்த பெத்துக்கிட்டாதான் அம்மான்ற ஃபீல் வரணுங்கிறதெல்லாம் இல்ல, நம்ம பிளட்ல பொறுக்கிற குழந்தையா இருந்தாலே அந்த ஃபீல் வந்துரும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இல்லம்மா எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒன்னும் பிடிக்கல அப்படின்னு பாட்டி சொல்ல, எனக்கு என்னமோ இப்படிதான் குழந்தை பெத்துக்கணும்னு ஐடியா இருக்கு பாட்டி. ரவி ஓகே சொல்ற வரல நான் வெயிட் பண்ணுவேங்கிறாங்க ஸ்ருதி. அப்ப ஓகே சொல்லலன்னா அப்படின்னு விஜயா கேட்க, அப்ப குழந்தையே வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி அசால்ட்டா சொல்ல ஆடி போறாங்க விஜயா. எல்லாருமே ஸ்ருதிய திக்கணும் ரவிய பரிதாபமா பாக்குறாங்க. ரவி எதுவுமே சொல்லாம இருக்கீங்க, உங்களுக்கு இது ஓகேவான்னு ரோஹிணி கேக்குறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல நீ, ஸ்ருதி ரொம்ப நாளாவே இப்படிதான் சொல்லிட்டு இருக்கா, நானும் எந்த முடிவும் எடுக்கல, கொஞ்ச நாள் போகட்டும், நீங்க யாரும் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு ரவி சொல்ல, அவன் பர்சனல்ல யாரும் தலையிடாதீங்கன்னு பாலிஷா சொல்றான்பா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அப்படி இல்லடா, நான் இன்னும் முடிவு எடுக்கல, இப்போதைக்கு இவ விருப்பத்தை சொல்றா அப்படின்னு ரவி சொல்ல, எல்லாருமே இன்னும் அதிர்ச்சியில இருந்து விலகவே இல்ல. எழுந்திருக்கிற அண்ணாமலை, ஸ்ருதி வாடகை தாய்ங்கிறது குழந்தை பெத்துக்க வாய்ப்பே இல்லாதவங்களுக்கு இருக்கிற விஷயம், அது பிரசவ வலிங்கிறதுக்காக தானே நீ பயப்படுற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. இதோ பாருமா ஸ்ருதி, அது இப்போ அப்படிதான் இருக்கும், ஆனா அந்த சமயத்துல அதை தாங்கிக்கிற சக்தி உனக்கு தானா வரும். ஏன்னா அப்ப உனக்கு பயம் பெருசா தெரியாது, குழந்தை நல்லபடியா பிறந்தா போதும்னு தான் தோணும். ஏன்னா எல்லா பொம்பளைங்களும் இந்த வலியை கடந்துதானே வந்திருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, இல்ல பாட்டி, என்னால லேசா கையில அடிபட்டாலே அந்த வலியை தாங்கிக்க முடியாது, என்னால அந்த பெயின் எல்லாம் தாங்கிக்க முடியும்னு தோணல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன ஸ்ருதி, நான்லாம் 3 பிள்ளைங்களை பெத்துக்கலையா? வலியெல்லாம் பார்த்தா அப்புறம் உலகத்துல ஜனத்தொகையே குறைஞ்சிடும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. நான் யாரையும் பெத்துக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையா ஆண்டி, எனக்கு வேண்டான்னு தானே சொல்றேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, நீ எப்படி இந்த முடிவு எடுக்கலாம், அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம் உரிமையை நிலைநாட்ட போறாங்க விஜயா. சரி ஆண்டி, அப்புறம் பேசிக்கலாம், நான் கிளம்புறேன், பை ரவி, என்னை டிராப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிளம்ப. ஸ்ருதி நாங்க பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்னு விஜயா கத்த, இரு அதான் வேலை இருக்குன்னு சொல்றால, நீ போமான்னு பாட்டி சொல்லிட. சரி பாட்டி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு ரவி சொல்ல, ரவி இப்ப எதுவும் அவசரப்பட வேணாம், பொறுமையா யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, சரி பாட்டின்னு கிளம்புறாரு ரவி. ஸ்ருதி செருப்பு போட்டுட்டு சாதாரணமா கீழே போயிட. ரொம்ப சங்கடமா வீட்டுக்குள்ள இருக்கவங்களை செருப்பு போட்டுட்டு பாத்துட்டு இருக்காரு ரவி. ஏங்க எதுக்குங்க அவங்கிட்ட யோசிச்சுக்க சொல்ல வேண்டியிருக்கு, இதெல்லாம் கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்ல வேண்டியதானேங்க அப்படின்னு மாமியார் கிட்ட எகிர முடியாம ஹஸ்பண்ட் கிட்ட எகிர்றாங்க விஜயா. விஜயா அவ பயத்துல இருக்கா, எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற பயம்தான், கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும், விட்டு பிடிப்போம், நீ அவகிட்ட இதெல்லாம் கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதங்கிறாங்க பாட்டி. உங்களுக்கு இருக்க மெச்சூரிட்டி கூட விஜயாவுக்கு கிடையாது. இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் ஸ்ருதி அம்மா கிட்ட இப்பவே இத பத்தி பேசுறேன் அப்படின்னு விஜயா கிளம்ப. விஜயா அவ வயசுக்கு அவ அப்படி பேசுறா, யோசிக்க சொல்லி நாங்க சொல்லி இருக்கிறோம் இல்லங்கிறாரு அண்ணாமலை. அம்மா சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே மாத்திக்க போறாங்கன்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா அதெல்லாம் கேட்க மாட்டேன்ற மாதிரி முறைச்சிட்டு நிக்க, நீ இதெல்லாம் பெருசு பண்ணாத அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு.
காலம் மாற மாற இயற்கையா நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் செயற்கையா நடந்துகிட்டு இருக்கு. மீனா, ரோஹிணி, சீக்கிரமே இந்த தொட்டில்ல ஒரு குழந்தை இருக்கணும். சொல்றது புரியுது இல்லன்னு பாட்டி கேட்க 2 பேரும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. சரி அண்ணாமலை, நான் கிளம்புறேன்னு பாட்டி சொல்ல, அம்மா 2 நாள் இருந்துட்டு போமா அப்படின்னு அண்ணாமலை கெஞ்சாத குறையா கேக்குறாரு. இல்லப்பா, ஊர்ல நிறைய வேலை இருக்கு. முத்து, என்ன பஸ் ஏத்தி விடுவான்னு பாட்டி சொல்ல, சரி பாட்டி, சொன்னா கேட்கவா போற, வா போலாம் அப்படின்னு பாட்டிய கூப்பிட்டுக்கிட்டு முத்து போக அவர் பின்னாடியே எல்லாரும் போயிடுறாங்க. விஜயா மட்டும் அப்படியே அங்க சில மாதிரி நின்னுறாங்க. மீனாவும் அவங்களோட அலிஸும் காரை டெக்கரேட் பண்றாங்க. மீனா, இன்னும் கொஞ்சம் பூ வைக்கலாமான்னு பாருன்னு ஒரு அக்கா கேட்க, இல்லக்கா போதும், இல்லன்னா கார் மறைஞ்சிரும், கொஞ்சமா வைங்க, அப்பதான் அழகா தெரியும்னு மீனா சொல்றாங்க. அவங்க டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கத பயங்கர கடுப்போட பாக்குற சிந்தாமணி உள்ளர வந்து அவங்க அடிப்பொடிங்க கிட்ட, டேய் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்லன்னு கேக்குறாங்க. இருக்குக்கா, அவங்க 4 பேரும் சொல்ல, நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலானவ இன்னைக்கு எனக்கே போட்டியா வந்து நிக்கிறா. இந்த மண்டபத்தை மட்டும் இல்ல, இந்த தொழில விட்டு அவ ஓடிடணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அவங்கள எப்படி விரட்டுறோன்னு மட்டும் பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போக ஒரு அடியால் மட்டும் பின்னாடியே நின்னுறாரு. போங்கங்கிறாங்க சிந்தாமணி. அக்கா, நீங்க இங்கே இருங்க, மீதி நீங்க எல்லாம் என் கூட வாங்கன்னு மீனா சொல்லிட்டு போக இந்த 2 பாய்ஸும் வேகமா போறாங்க. அதுல ஒருத்தன் கார் கிட்ட வந்து, நீங்க வாங்க வாங்க, என்ன இங்க நின்னுட்டீங்கன்னு இன்னொருத்தன் கேட்க, வரதெல்லாம் இருக்கட்டும், என்ன இது அப்படின்னு கேக்குறாரு. அவரு பார்த்தா தெரியலையா கார் அப்படின்னு அவரு சொல்ல, நான் மாப்பிள்ள வீட்டு ஆள் தெரியும்ல அப்படின்னு கார் பக்கத்துல நிக்கவரு சொல்ல, தெரியும், அதுக்கு இப்ப என்னன்றாரு இன்னொருத்தரு, என்னையா கார் மேல பேப்பர் ஒட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சத்தம் போட்டுட்டு இருக்க. வரவேற்பு போட்டு டெக்கரேட் பண்ணிட்டு இருக்க மீனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க, அது கார் அலங்காரம்னு இன்னொருத்தர் சொல்ல, அலங்காரம்னு சொல்லியா, கார் அலங்காரம்னு சும்மா தேர் மாதிரி ஜம்முன்னு இருக்க வேண்டாமா அப்படின்னு அவரு சொல்ல, இதோ பாருங்க நல்லா தானே இருக்குன்னு கைய வச்சு காமிக்கிறாரு இன்னொருத்தர். ஏதோ சீப்பான பூவெல்லாம் வாங்கி ஒட்டி வச்சிருக்காங்க, காசை மிச்சப்படுத்துறீங்களா, ஒரு நல்ல ஆள் கிட்ட குடுக்கறது இல்ல, வேலை தெரியாதவங்க கிட்ட குடுத்திருக்கீங்க, இந்த கார்ல எல்லாம் என் மாப்பிள்ள வரமாட்டான் புரியுதா அப்படின்னு ரெட் ஷர்ட் காரரு கேட்க, ஏன் அப்படின்னு கேக்குறாரு கிரீன் ஷர்ட். டெக்கரேஷன் சரியில்லையா அப்படின்னு சொல்ற ரெட் ஷர்ட் வெல்கம் போர்டு கிட்ட வர பின்னாடியே வராரு கிரீன் ஷர்ட்டும். தள்ளுன்னு சொல்ல இந்த லேடிஸ் எல்லாம் நகர்ந்துக்கிறாங்க. என்னையா போர்டு இது அப்படின்னு ரெட் ஷர்ட் கேட்க, பார்த்தா தெரியலையா, பேர் போர்டுங்கிறாரு கிரீன் ஷர்ட். பேர் தான் இருக்கு, அலங்காரம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு ரெட் ஷர்ட் கேட்க, கண்ணை திறந்து பாரியா, நல்லாதான் இருக்குங்கிறாரு கிரீன் ஷர்ட். எனக்கு பிடிக்கலன்னு ரெட் ஷர்ட் சொல்ல, பிடிக்கலன்னா பாக்காத அப்படின்னு கிரீன் ஷர்ட் சொல்ல, யோ நான் மாப்பிள்ள வீட்டுக்காரன், இந்த மாதிரி சீப்பாலாம் டெக்கரேஷன் பண்ண என் மாப்பிள்ளையோட கௌரவம் என்னையா ஆகுறது அப்படின்னு ரெட் ஷர்ட் டிராமா போட, என்னையா பண்ண சொல்ற அப்படின்னு கிரீன் ஷர்ட் கேக்குறாரு. ஒழுங்கா எல்லாத்தையும் மாத்த சொல்லு அப்படின்னு ரெட் ஷர்ட் சொல்ல, மாத்த முடியாதுங்கிறாரு கிரீன் ஷர்ட். மாத்தலன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன்னு ரெட் ஷர்ட் சொல்ல, தூக்கி போட்டுருவியா, எங்க தூக்கி போடு பாக்கலாம், தைரியம் இருந்தா போடியா அப்படின்னு கிரீன் ஷர்ட் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்க. யார பார்த்து தைரியம் இருக்கான்னு கேக்குற அப்படின்னு ரெட் ஷர்ட் இருக்க பூவெல்லாம் தள்ளி விடுறாரு. ஏங்க என்னங்க பண்றீங்கன்னு பதறி போய் லேடிஸ் எல்லாம் வர்றாங்க. மாப்பிள்ள வீட்டுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ரெட் ஷர்ட் சொல்ல, இதை தானே தள்ளி விட்ட, முடிஞ்சா போர்டுல கை வைடா பாக்கலான்னு உசுப்பேத்தி விடுறாரு கிரீன் ஷர்ட். கையனடா காலைய வைக்கிறேன்டா அப்படின்னு போர்ட ஒரு உதச்சிட்டு பூவெல்லாம் பிச்சு போட போறாரு ரெட் ஷர்ட். ஏங்க கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீனா லேடிஸ் எல்லாம் பதற, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுல டெக்கரேட் பண்ணிருக்க பூவெல்லாம் புடுங்கி கீழே போட்டுட்டு இருக்காரு ரெட் ஷர்ட். என்ன கேளுங்க என்ன கேளுங்கன்னு எல்லா லேடிஸும் பதறிட்டு இருக்கா. அவர் வெடுக்குன்னு எல்லா பூவையும் பிச்சு கீழே போட்டுட்டு இருக்காரு. தள்ளுங்கம்மான்னு சொல்லிட்டு கார்ல பண்ணிருக்க டெக்கரேஷனையும் பிச்சு கீழே போட்டுட்டு இருக்காரு. மீனா பதறிட்டே இருக்க, நம்ம உழைப்பெல்லாம் இப்படி வீணா போகுதுன்னு லேடிஸ் எல்லாம் பதறிட்டு இருக்காங்க. அவர் கார்ல இருக்க டெக்கரேஷன் பூராத்தையும் பிச்சு கீழே போட்டுட்டு இருக்காரு. போட்டு அந்த பூ மேல ஏறி நின்னு மிதின்னு மிதிச்சிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு அந்த ரெட் ஷர்ட் போக பின்னாடியே கிரீன் ஷர்ட்டும் போயிடுறாரு. மீனா அதுல ஒன்னு எடுத்து வச்சுட்டு மீனா என்ன இப்படி பண்ணிட்டாங்க, உழைப்பெல்லாம் வீணா போச்சே அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அழறாங்க. மண்டபத்துக்குள்ள இருந்து இதை பார்த்து சிந்தாமணி கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்க. அக்கா என்னக்கா தனியா சிரிச்சிட்டு இருக்க, இவங்கள போய் சண்டை போட சொல்லுக்கா அப்படின்னு அடியால் சொல்லிட்டு இருக்காரு. டேய் கனவுல கூட நல்லா தாண்டா இருக்கு, இன்னைக்கு நிஜத்திலேயே அவளை கதற விடணும் அப்படிங்கிற சிந்தாமணி போங்கடான்னு சொல்றாங்க. அப்ப இதுவரையில நடந்ததெல்லாம் கனவு போல இருக்கு. இப்ப அந்த ரெட் ஷர்ட்டும் கிரீன் ஷர்ட்டும் போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் சட்டை கைய மடக்கி விட்டுட்டு வேகமா வெளியே வர்றாங்க. நடக்க போறத பார்க்க ரொம்ப ஆசையோட சிந்தாமணியும் அவரோட அடிப்பொடியும் வந்து நிக்கிறாங்க. வெளியே வந்த ரெட் ஷர்ட், டேய் என்னடா இது கார்ல பேப்பரை ஒட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, பார்த்தா தெரியல அலங்காரங்கிறாரு கிரீன் ஷர்ட். டேய் இதுவா அலங்காரம், கேவலமா இருக்குன்னு ரெட் ஷர்ட் சொல்லிட்டு இருக்காரு. சத்தத்தை கேட்டுட்டு மீனா வந்து பார்க்க பின்னாடியே அமுதாக்காவும் வர்றாங்க. நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ரெட் ஷர்ட் கேட்க, நான் யாருன்னு தெரியுமான்னு கிரீன் ஷர்ட் கேக்குறாரு. நான் மாப்பிள்ள வீட்டுக்காரன் ரெட் ஷர்ட் சொல்ல, நானும் மாப்பிள்ள வீட்டுக்காரன் தாங்கிறாரு கிரீன் ஷர்ட். டேய் நீ பொண்ணு வீட்டுக்காரன்டான்னு ரெட் ஷர்ட் சொல்லி கொடுக்க, நீ பொண்ணு வீடு இல்லையான்னு கேக்குறாரு கிரீன் ஷர்ட். என்ன மீனா பொண்ணு வீடு மாப்பிள்ள வீடுன்னு உளறிட்டு இருக்காங்க அப்படின்னு அமுதாக்கா கேட்டுட்டு இருக்காங்க மீனா கிட்ட. ஏன் கார் நல்லா இல்லையா அப்படின்னு கிரீன் ஷர்ட் கேட்க, கார் இல்ல டெக்கரேஷன் நல்லா இல்லங்குது ரெட் ஷர்ட். டெக்கரேஷனா நீ எப்படியா சொல்லலாம் அப்படின்னு கிரீன் ஷர்ட் கேட்க, என்ன நடக்குதுன்னு புரியாம சிந்தாமணி தூரத்துல இருந்து பாக்குறாங்க. என்ன மீனா என்னென்னமோ சொல்றானுங்க, ஆளுங்களை பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்கானுங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க மாதிரி தெரியலையே மீனா அப்படின்னு அமுதா மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்க. டேய் அலங்காரம் நல்லாவே இல்ல,
ஆமா நல்லா இல்லல்ல அப்படின்னு கிரீன் ஷர்ட்டும் ஒத்து ஊதுது. என்னடா அவனுங்க அங்க நின்னு உளறிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்க, அக்கா சொல்லி கொடுத்ததை மறந்துட்டானுங்கக்கா அப்படின்னு அவங்க அடியால் புலம்பிட்டு இருக்காரு. இப்படி 2 பேரும் நேம் போர்டு கிட்ட வர்றாங்க. "ஏய், எந்த டெக்கரேஷனும் எனக்கு பிடிக்கல, எல்லாத்தையும் கலைச்சு விடுங்க அப்படின்னு ரெட் ஷர்ட் சொல்ல, அப்ப தள்ளி விடுன்னு சொல்லி கிரீன் ஷர்ட் அந்த டேபிள தள்ளி விடுறாரு. ஓகே, ஒரு வழியா ஏதோ நினைச்சது நடக்குதுன்னு சிந்தாமணி சந்தோஷமா தலையாட்ட, என்னடா பேசிட்டு இருக்கவே தள்ளி விடுற நீ, மாப்பிள வீட்டுக்காரன்னு மரியாதை கூட கிடையாது, அலங்காரம் பண்ணி வைடான்னு அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கீங்க, கேட்டா சவடால் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ரெட் ஷர்ட் சொல்ல, மாப்பிள வீட்டுக்காரன்னா என்ன வேணா பேசலாமாடா, நல்லாதான்ப்பா இருக்கு அப்படின்னு கிரீன் ஷர்ட் சொல்லிட்டு இருக்காரு. இந்த போர்டை தூக்கி போட போறேன் பாக்குறியான்னு ரெட் ஷர்ட் கேட்க, உன்னால முடியுமா, போடு போடு அப்படின்னு கிரீன் ஷர்ட் சொல்லிட்டு இருக்காரு. மீனா கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் வந்து நிக்க, நீங்களாம் என்ன வரிசையா வந்து நிக்கிறீங்க, நான் இந்த போர்டை பிச்சேரிய போறேன் அப்படின்னு ரெட் ஷர்ட் சொல்ல, நாங்களும் தான் பிச்சேரிய போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா கையில விளக்கமாறு எடுக்க, மத்தவங்க எல்லாம் குச்சியை எடுக்க, கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வீண் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்னடா இங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, பிச்சை எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரையும் விளக்கமாத்தாலையும் குச்சாலையும் வெளுன்னு வெளுக்குறாங்க லேடிஸ் எல்லாம். ஐயோ அடிக்காதீங்க, வலிக்குது வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கானுங்க அவங்க 2 பேரும். சிந்தாமணி வெறுத்து போய் பார்க்க, ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுட்டு அவரோட அடிப்படி பின்னாடி போயிட்டு இருக்காரு. கூப்பிடுக்கா, கூட்டத்துல அடி வாங்கி செத்துற போறானுங்க அப்படின்னு அடியால் சொல்லிட்டு இருக்க. சிந்தாமணி பாத்துக்கிட்டே இருக்காங்க. லேடிஸ் கொடுத்த அடியில தாங்க முடியாம 2 பேரும் ஓடி போக, மீனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள நோக்கி வர்றாங்க. அடியால் பயந்து உள்ளர ஓடிடுறாரு. சிந்தாமணி செய்யறது அறியாம நின்னுட்டு இருக்க. இன்னொரு கார் வருது, அதுல இருந்து நடிகர் இறங்க, சார் வணக்கம் சார்னு ஓடி வந்து வணக்கம் போடுறாங்க. மீனா வணக்கம்மா அப்படின்னு சொல்றவர் ஆசையோட காரை பாத்துட்டு இருக்காரு. சார் வேலை நல்லா இருக்காண்ணா, இப்பவே சூப்பரா இருக்குமா, ரொம்ப ரிச் லுக்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவரு சொல்ல, சார் நன்றிங்க சார், இவங்க எல்லாம் என் கூட வேலை செய்யறவங்க அப்படின்னு சொல்ல, அந்த எல்லா லேடிஸும் வணக்கம் சொல்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாரு அவரும். பரவாயில்லையே, பாராட்ட கூட உங்களுக்கு மட்டும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, மூர்த்தி இவங்களுக்கு பேசின பணத்தோட 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருங்கிறாரு நடிகர். வாழ்த்துக்கள் மீனா, தேங்க்ஸ் மீனான்னு மீனா கூட வந்தவங்க எல்லாம் பாராட்டுறாங்க மீனாவை. அவரு மண்டபத்துக்குள்ள வர, சார் வணக்கம் சார்ங்கிறாங்க சிந்தாமணி. உள்ள நம்ம டெக்கரேஷன்ல பாத்தீங்கல்லன்னு சிந்தாமணி கேட்க, பார்த்தேன்னு சாதாரணமா சொல்றாரு அவரு. அப்ப எனக்கு கூட கொஞ்சம் ஏதாவது பெருசான்னு சிந்தாமணி சொல்ல, எதுக்கு, நீங்க நேத்து ரிசப்ஷன்ல பண்ணதை விட வெளியே அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா பண்ணிருக்கு, நீங்க புதுசா எதுவுமே பண்ணலையே, இதே டெக்கரேஷனை தான் 10 கல்யாணத்துக்கும் பண்ணிருக்கீங்கன்னு மண்டபத்திலேயே சொல்றாங்களே, மீனாவுக்கே எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும், இனிமே எந்த ஆர்டரா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தான் அப்படிங்கிற நடிகர். மூர்த்தி இந்த அம்மா கொடுக்க இருந்த பணத்துல 2000 ரூபாய் கட் பண்ணிருங்கிறாரு. சார் சார் அப்படின்னு சிந்தாமணி கெஞ்சிட்டு இருக்க. துளி கூட கேர் பண்ணாம அவர் பாட்டுக்கு வாங்க வாங்கன்னு மத்தவங்களை ரிசீவ் பண்ண போயிடுறாரு. சிந்தாமணி கடுப்போட வெளியே வர, கூடவே அடியாலும் வர்றாரு. அவங்களுக்கு எதிர்த்தால மீனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து நின்னு முறைக்கிறாங்க. ஒண்ணுமே பேசாம சிந்தாமணி நடக்க, மறுபடியும் கூடவே நடந்து எதிரில வந்து நிக்கிற மீனா, அடுத்தவங்க பொழப்ப கெடுக்கணும்னு நினைச்சா நம்ம பொழப்பு தானாவே கெட்டு போயிடும், நீங்க உழைச்சு மேல வரல, அடுத்தவங்களை மிதிச்சு மேல வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனா என்கிட்ட அதெல்லாம் நடக்காது, என்கிட்ட உண்மையான உழைப்பு இருக்கு, என் கூட நம்பிக்கையான ஆளுங்க இருக்காங்க, எனக்கு அது போதும், என் புருஷன் சொன்ன மாதிரி தரமா வல்லமா வளருவேன், இப்போ உங்களுக்கு பொழப்பு போச்சா, இப்படி திரும்பவும் நடக்காம இருக்க ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ விடு அப்படிங்கிற மீனா கிளம்பலான்ற மாதிரி கைய காமிக்க, சிந்தாமணி ரொம்ப அவமானத்தோட அங்கிருந்து போறாங்க. பூக்கடையில மீனாவோட அம்மாவும் சீதாவும் பூ கட்டிட்டு இருக்காங்க. ஏய் நான் கட்டிக்கிறேன், நீ கிளம்பு சீதா, உனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு இல்லங்கிறாங்க அவங்க அம்மா. இல்லம்மா இதை மட்டும் முடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஒரு கார் வந்து நிக்குது, அதுல இருந்து ரோஹிணியும் மனோஜும் இறங்க, இவங்க எதுக்கிட்டு இங்கே வர்றாங்க அப்படின்னு மீனாவோட அம்மா கேக்குறாங்க. மீனாவோட அம்மாவும் தங்கச்சி இங்கேதான் இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இங்கதானே கடை போட்டிருக்காங்க, வேற எங்க போவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, நல்ல வேலை அந்த மீனா இல்ல, அன்னைக்கு அப்படிதான் கதிருக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போது மீனா வந்து சகுனம் சரியில்லை அது இதுன்னு சொன்னான், அவ சொன்ன நேரமோ என்னவோ அவன் பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டான்னு ரோஹிணி சொல்ல, அன்னைக்கே அதை கேட்டிருந்தா பணம் போயிருக்காது அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி முறைக்கிறாங்க. உடனே சமாளிச்சுக்கிற மனோஜ், இல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்க, மீனாவோட அம்மா முன்னாடி வந்து, வாங்க அர்ச்சனை தட்டு ஏதாவது அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க ஒன்னும் அர்ச்சனை பண்ண வரல, வேற வேலையா வந்திருக்கோன்னு முகத்தை ஒரு பக்கமா திருப்பிட்டு வெடுக்குன்னு சொல்றாங்க ரோஹிணி. அவங்க சங்கடத்தோட திரும்பி போக, இப்ப உங்ககிட்ட கேட்டாங்களா பாரு, வேண்டா வெறுப்பா எப்படி சொல்றாங்கன்னு சீதா அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க. சொந்தமாச்சேன்னு கேட்டேன்டி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, நம்ம மட்டும்தான் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே ஒரு போலீஸ் ஜீப் வருது. மீனாவோட அம்மாவும் சீதாவும் திக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்க. சார் இந்த கோவில் தான், வாங்க, இதுக்குள்ளதான் வச்சுதான் அட்வான்ஸ் கொடுத்தேன்னு மனோஜ் சொல்ல, யோ சீட்டிங் வேலைய மங்களகரமா கோவில்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்காயா, வாயா விசாரிக்கலாம் வா அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் போக இன்னொரு கான்ஸ்டபிள் பின்னாடியே போறாரு. வா ரோஹிணி போலாம் அப்படின்னு மனோஜும் ரோஹிணியும் போறாங்க. சார் இங்க கோவில் இன்சார்ஜ்னு போலீஸ்காரர் கேட்க, நான் தான் அப்படின்னு எத்தால வந்து நிக்கிறவரு சொல்றாரு. சார் ஒரு ஃப்ராடு இவர்கிட்ட வீட்டை விக்கிறேன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்காங்க சார் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்ல, சார் இப்ப இதை சொல்லியே ஆகணுமான்னு மனோஜ் கேக்குறாரு. சொல்லாம எப்படி இருக்க முடியும், சும்மா இருங்க அப்படின்னு போலீஸ்காரர் சொல்ல,
மனோஜ் கொஞ்சம் அமைதியா இரு மனோஜ். சார் இந்த கோவில்ல வச்சுதான் அந்த ஃப்ராடுக்கு இவர் 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காருங்க சார். அந்த ஆளோட போட்டோ எதுவும் எங்க கிட்ட இல்ல. போன 24ஆம் தேதி பணம் கொடுத்திருக்காரு. அந்த நாளோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு வேணும். அதை பார்த்துதான் நாங்க விசாரிக்கணுங்க சார் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்ல மீனாவோட அம்மாவும் சீதாவும் அங்கேயே நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா, ஸ்டேஷன்ல இருந்து கூட போன் பண்ணிருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் கூட பேசினாரு அப்படின்னு இன்சார்ஜ் சொல்ல, அந்த வீடியோ கிடைக்குமாங்க சார் இன்னொரு போலீஸ் கேக்குறாரு. அந்த நாளுக்கான வீடியோவை நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன், வாங்க காப்பி பண்ணி தரேங்கிறாரு இன்சார்ஜ். போலீஸ்கார் 2 பேரும் உள்ளர போக மனோஜ் ரோகிணியும் பின்னாடி போறாங்க. இருங்க நீங்க இங்கேயே நில்லுங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் வெளியவே நிறுத்திட்டு போலீஸ்காரங்க 2 பேர் மட்டும் உள்ளர போறாங்க. கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸ்காரங்க 2 பேரும் வெளியே வர்றாங்க. பின்னாடியே ஓடி வர்ற மனோஜ், சார் சார் கிடைச்சிருச்சாங்க சார், எனக்கும் கொஞ்சம் அனுப்புங்க சார்னு மனோஜ் கேட்க, அப்புறம் நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு கோவமா கேக்குறாரு போலீஸ்காரரு. எப்படியாவது கண்டுபிடிச்சு என் பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார்னு மனோஜ் சொல்ல, ஆமா ஐயா, யாரு எவருன்னு தெரியாம யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்துருவீங்க, அப்புறம் நாங்க அவனை தேடி பின்னாடியே அலையணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதானேங்க சார் உங்க வேலைன்னு மனோஜ் சொல்றாரு. எங்க வேலையை எங்களுக்கு பார்க்க தெரியும், நீங்க சொல்லாதீங்க. இந்த வாயை ஏமாத்தினவங்கிட்ட காட்ட வேண்டியதுதானே. இப்ப வந்து எங்களுக்கே ஆர்டர் போடுறேன்னு பயங்கர கடுப்பா போலீஸ்காரர் சொல்ல, சாரி சார், அவர் பணம் கிடைக்கணுங்கிற டென்ஷன்ல அந்த மாதிரி பேசிட்டாரு சொல்லிட்டாருங்கிறாங்க ரோஹிணி. எங்களுக்கு தாமா டென்ஷனு, அவன் எந்த ஊரு எங்க ஓடி போனான்னு யாருக்கு தெரியும், நைட்டும் பகலுமா நாங்க தாமா அலையணும். ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த வீடியோ இருக்கும், அப்ப வந்து அந்த ஆளை நீங்க அவர்கிட்ட அடையாளம் காட்டுங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் திரும்ப, சார் 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 எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க சார்னு மனோஜ் சொல்ல, என்னன்னு சொல்லு அப்படின்னு போலீஸ்காரர் கேட்க, இதுல இருக்க ஆளை நீங்க எப்படிங்க சார் தேடுவீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, மனோஜ் என்ன நீ அப்படின்ற மாதிரி ரோஹிணி இழுக்கிறாங்க. அந்த ஆள் போட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புவோம் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்ல, சார் அது லேட் ஆகும் சார், என்கிட்ட அந்த போட்டோவை கொடுத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில ஷேர் பண்ணி விட்டுட்டா போதும், அவனை பாக்குற யாராவது அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடுவாங்கன்னு மனோஜ் சொல்ல, ரொம்ப படிச்சவன்னு சொன்ன, என்ன காசு கொடுத்து டிகிரி வாங்கினியா அப்படின்னு எல்லார் மாதிரியும் போலீஸ்காரர் சொல்ல, ஏங்க சார் அப்படின்னு பதட்டமா கேக்குறாரு மனோஜ். அப்படி நெட்ல விட்டா ஏமாத்தனவனு தானே பாப்பான், அப்புறம் தலைமறைவே ஆயிடுவான்ல, எங்க போய் தேடுறது, ஐடியா குடுக்கறான ஐடியா அப்படின்னு போலீஸ்காரர் கேட்க, அது வரல இதெல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருந்த சீதா கல்லுக்குன்னு சிரிச்சிடுறாங்க. அவங்க சிரிக்கிற சத்தத்தை பார்த்துட்டு ரோஹிணி அங்க முறைக்க, மனோஜ் அப்படியே ரோபோட் மாதிரி மெல்ல திரும்புறாரு. மீதி என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.